மாமல்லரோட கோபம் இப்ப வரம்புகளையெல்லாம் கடந்துருச்சு. நான் அன்று செய்த சபதத்தை, மாமல்லருடைய இந்த புதிய ருத்ராவதாரம், என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் சேனாதிபதி பரஞ்சோதிக்கு சிவகாமி அனுப்பியிருந்த ஓலையில பின்வருமாறு எழுதியிருந்துச்சு. வீர பல்லவ சைனியத்தின் சேனாதிபதியும் என் அன்புக்குரிய சகோதரருமான பரஞ்சோதியாருக்கு ஆயனர் மகள் சிவகாமி எழுதி கொண்டது. இந்த அபலையை, அனாதையை 9 வருஷ காலம் தாங்களும் பல்லவ குமாரரும் மறந்து விடாமல் நினைவு வைத்து கொண்டிருந்து என் சபதத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக படையெடுத்து வந்திருப்பதை அறிந்து கொண்டேன். கோட்டைக்கு வடதிசையில் நடந்த பெரு யுத்தத்தை பற்றியும் இங்கே செய்தி வந்திருக்கிறது. அந்த யுத்தத்தில் வாதாபி சக்கரவர்த்தி மாண்டிருக்க வேண்டுமென்று இங்குள்ளவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த வாதாபி கோட்டையின் காவலரான பீமசேனர் என்னை வந்து பார்த்து ஓலை எழுதும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு இதை எழுதுகிறேன். தாங்களும் பல்லவ குமாரரும் எந்த நோக்கத்தோடு படையெடுத்து வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. சளுக்கிய சைனியமும் வாதாபி சக்கரவர்த்தியும் நாசமடைந்தார்கள். இத்தோடு யுத்தத்தை நிறுத்தி வாதாபி கோட்டையின் சரணாகதியை ஒப்புக்கொள்ளும்படி ரொம்பவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அன்று செய்த சபதத்தை பல்லவகுமாரர் அதன்படியே நிறைவேற்ற வேண்டும் என்னும் விருப்பம் இப்போது எனக்கு இல்லை. அதை அப்படியே நிறைவேற்றுவதென்றால் இந்த பெரிய நகரத்தின் குற்றமற்ற ஜனங்கள் வீடு வாசல்களை இழந்து சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கு உள்ளாகும்படி நேரிடும். அவர்களை அத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளாக்க நான் பிரியப்படவில்லை. அவ்விதம் செய்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் இரு தரப்பிலும் ரொம்பவும் உயிர் சேதம் நேர்ந்திருப்பது தெரிகிறது. என் காரணமாக ஏற்பட்ட இந்த விபரீத படுகொலையை நினைத்து ரொம்பவும் வருத்தப்படுகிறேன். அருமை சகோதரரே, கடந்த 9 வருஷ காலம் இந்த நகரத்தில் தன்னந்தனியாக நான் வசித்த போது ஓயாமல் என் மனம் சிந்தனை செய்து கொண்டிருந்தது. பல்லவ குமாரரும் தாங்களும் முன்னொரு தடவை வந்து என்னை அழைத்த சமயம் நான் உங்களோடு கிளம்பி வராதது எவ்வளவு பெரும் பிசகு என்பதை உணர்ந்து கொண்டேன். என் சபதத்தை நிறைவேற்றிய பிறகுதான் இந்த நகரத்தை விட்டு புறப்படுவேன் என்று பிடிவாதம் பிடித்தது எவ்வளவு அறிவீனம் என்பதை உணர்ந்து வருந்தினேன். 6 அறிவு படைத்த மனிதர்கள் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரையொருவர் கொன்றுகொள்வது எவ்வளவு பைத்தியகார செயல்! கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களை மனிதர்கள் கொள்வது தெய்வ சம்மதமாகுமா? ஒரு சிறு அற்பமான உயிரை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாமல் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான உயிர்களை கொள்வது எவ்வளவு பாவமான காரியம்! இதையெல்லாம் நினைத்து பார்க்க பார்க்க என்னால் இந்த பயங்கரமான பெரிய யுத்தம் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் துக்கப்படுகிறேன். உலகத்தில் மனிதர்கள் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை அளிக்கவோ அல்லது மன்னித்து அருளவோ எல்லாம் அறிந்த இறைவன் இருக்கிறான். அவனன்றி இவ்வுலகில் ஓரணுவும் அசையாது என்று பெரியோர் சொல்லுகின்றனர். அப்படியிருக்க மனிதர்கள் தங்களை ஒத்த மற்ற மனிதர்களின் குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க ஏன் முற்பட வேண்டும்? சகோதரரே, போனது போகட்டும். இனிமேலாவது இரத்த வெள்ளம் பெருகுவது நிற்கட்டும். என்னுடைய மூட பிடிவாதத்தினால் உங்களுக்கெல்லாம் நான் கொடுத்த கஷ்டங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். பல்லவ குமாரரிடம் நான் ரொம்பவும் கேட்டுக்கொண்டதாக சொல்லி யுத்தத்தை நிறுத்த சொல்லுங்கள். கோட்டை முற்றுகை ஆரம்பமானதிலிருந்து என்னிடம் நகரவாசிகள் ரொம்பவும் மரியாதை காட்டி வருகிறார்கள். பல்லவ குமாரர் கோட்டை சரணாகதியை ஒப்புக்கொண்டால் என்னை பல்லக்கிலே ஏற்றி சகல மரியாதைகளுடனும் வெளியே அனுப்பி வைக்க சித்தமாயிருக்கிறார்கள். இதையெல்லாம் பல்லவ குமாரரிடம் தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டுமென்று என் உள்ளம் துடிதுடித்து கொண்டிருக்கிறது. இன்று சூரியன் மலைவாயில் இறங்குவதற்கு முன்னால் தங்களையும் பல்லவ குமாரரையும் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். என் அருமை தந்தையின் பாத கமலங்களில் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். இப்படிதான் அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்துச்சு. மாமல்லரோட குணப்பண்பையோ மனப்போக்கையோ நன்கு அறிந்துள்ள நாம சிவகாமி தேவியுடைய மேற்படி ஓலை அவருக்கு ஏன் அத்தனை கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கியது அப்படின்னு ஒருவாறு ஊகிக்கலாம். ஓலையை கிழிக்க போனவர்கிட்ட சேனாதிபதி அது என் ஓலை அப்படின்னு சொன்னது மாமல்லருடைய ஆத்திரம் இன்னும் அதிகமாச்சு. அப்படியா, இதோ உமது ஓலையை எடுத்துக்கொள்ளும் சேனாதிபதி, திவ்யமாக எடுத்துக்கொள்ளும். இந்த தர்மோபதேச மகாமந்திர ஓலையை நீரே வைத்துக்கொண்டு பூஜை செய்யும்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாமல்லர் ஓலையை வீசி விட்டெறிஞ்சாரு. சேனாதிபதி அதை பயபக்தியுடனே பொறுக்கி எடுத்துக்கொண்டு சொன்னாரு, ஆம் பல்லவேந்திரா, இது எனக்கு மகா மந்திரோபதேச ஓலைதான். திருநாவுக்கரசர் பெருமானிடம் சிவதீட்சை பெறுவதற்காக காஞ்சி நகரத்துக்கு வந்தேன். ஆனால் அந்த பாக்கியம் அன்று கிடைக்கவில்லை. ஆனால் சிவகாமி தேவியிடம் உபதேசம் பெறும் பாக்கியம் இப்போது கிடைத்தது. நான் ஆசாரியராக வரித்த ஆயன சிற்பியாருடைய குமாரி அல்லவா சிவகாமி தேவி அப்படின்னு சொன்னார். மாமல்லரோட கோபம் இப்போ வரம்புகளையெல்லாம் கடந்துருச்சு. சிவகாமி விஷயமா 4 பேருக்கு முன்னால் இதுவரை பேசி அறியாதவர் அத்தனை பேருக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமா பின்வரும் ஆங்கார வார்த்தைகளை கொட்டுனார். சேனாதிபதி, என் வாழ்நாளில் 2 தவறுகளை நான் செய்திருக்கிறேன். சிற்பியின் மகளை சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முயன்றேன். அந்த முயற்சியில் தோல்வியுற்றேன். தமிழோதவும் சிற்ப வேலை கற்கவும் வந்த உம்மை பல்லவ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியாக்கினேன். அதுவும் நான் செய்த பெரும் தவறாயிற்று. சிற்பியின் மகள் சிம்மாசனத்துக்கு தகுதியற்றவள் என்பதை நிரூபித்து விட்டாள். நாடி பார்க்கும் வைத்தியரின் மகன் நாடு பிடிக்கும் சேனை தலைவனாக யோகியதை அடைய முடியாது என்பதை நீர் நிரூபித்து விட்டீர் அப்படின்னு சொன்னார். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு கண்ணில் நீர் ததும்புச்சு. அவமானமும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்க தழுதழுத்த குரல்ல பல்லவேந்திரா அப்படின்னு ஏதோ சொல்லுறதுக்கு ஆரம்பிச்சாரு. சேனாதிபதி நிறுத்தும் அப்படின்னு மாமல்லர் கர்ஜனை செஞ்சதும் சேனாதிபதி வாயடைச்சு போய் நின்னாரு. இதுவரைக்கும் மாமல்லர் அவர்கிட்ட இப்படி பேசினதே கிடையாது. மரியாதை குறைவாகவோ மனம் புண்படும்படியோ அவரை பார்த்து ஒரு வார்த்தையும் கூறியதே இல்லை. மாமல்லருடைய இந்த புதிய ருத்ராவதாரம் பரஞ்சோதிக்கு பிடிபடவே இல்லை. மாமல்லர் மேலும் சொல்லம்புகளை பொழிஞ்சாரு. என்னை யார் என்று எண்ணிக்கொண்டீர்? இந்த சிற்பி மகள்தான் என்னை யார் என்பதாக எண்ணிக்கொண்டாள். என்ன தைரியத்தினால் இந்த மாதிரி ஓலை எழுத அவள் துணிந்தாள்? நீங்கள் 2 பேரும் பல்லவ குலத்தின் பெருமையை குலைத்து பாழாக்க இப்படி எத்தனை காலமாக சதி செய்தீர்கள்? இந்த மூடப்பெண் புத்தி இல்லாமல் பிடிவாதம் பிடிக்கும்போது இவளுடைய பிடிவாதத்துக்காக நாம் யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். இவள் பார்த்து வேண்டாம் என்றால் உடனே இவளுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டுமா? பல்லவ சாம்ராஜ்யமே இவளுக்காகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாளா? பல்லவ நாட்டு பிரஜைகளும் பல்லவ சக்கரவர்த்தியும் இவளுக்கு தொண்டு செய்யும் அடிமைகள் என்று எண்ணிக்கொண்டளவா இப்படி ஓலை எழுத துணிந்தாள்? 9 வருஷம் பிரயத்தனம் செய்து இந்த மகத்தான சைனியத்தோடு நான் படையெடுத்து வந்தது இந்த சலனபுத்தியுள்ள சிற்பி மகளின் மூட சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அதை முதலில் நீர் நன்றாக தெரிந்து கொள்ளும். பல்லவ குலத்தின் பங்கமுற்ற கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காகவே நான் வந்தேன். மகேந்திர சக்கரவர்த்தி மரணத் தருவாயில் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு படையெடுத்து வந்தேன். 18 வயதில் மகாமல்லன் என்று பட்டம் பெற்ற நரசிம்ம பல்லவனை பார்த்து நானிலம் சிரிக்காதிருக்கும் பொருட்டு வந்தேன். அற்ப புத்தியுள்ள சிற்பி மகளின் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக வரவில்லை. இவளிடம் தர்மோபதேசம் பெற்று மோட்சமடைவதற்காகவும் நான் வரவில்லை. மேலே யுத்தத்தை நடத்துவதற்கு உமக்கு இஷ்டமில்லை என்று தெரிகிறபடியால் உமக்கு இந்த க்ஷணமே சேனாதிபதி உத்தியோகத்திலிருந்து விடுதலை தருகிறேன். இவ்வளவு நேரமும் சேனாதிபதியை பார்த்து பேசிய மாமல்லர் சட்டென இலங்கை இளவரசரை திரும்பி பார்த்து, மாணவன்மரே, நம்முடைய சேனாதிபதியை இப்படி நல்ல சமயத்தில் என்னை கைவிட்டு விடுவார் என்று அறிந்துதான் உம்மையும் உடன் அழைத்து வந்தேன். நல்ல வேளையாக என் விருப்பத்தின்படி நடக்க நீர் ஒருவராவது இருக்கிறீரே. கோட்டையை தாக்குவதற்கு உடனே ஏற்பாடு செய்யும். இன்று இரவே தாக்குதல் ஆரம்பமாகிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னார். கோடை இடி குமிரி இடித்தாற் போன்ற குரல்ல மாமல்லர் இப்படி கர்ஜனை செய்து ஓய்ந்ததும் சிறிது நேரம் அங்கு நிசப்தம் குடிகொண்டிருந்துச்சு. அனைவரும் திகைச்சு போய் நின்னாங்க. மாமல்லரையும் பரஞ்சோதியையும் 2 உடலும் ஓர் உயிருமான நண்பர்கள்னு அவங்க அதுகாரு எண்ணியிருந்தாங்க. பரஞ்சோதியை பார்த்து மாமல்லர் இவ்வளவு கடுமையான மொழிகளை கூறியது அவர்களை பெரும் கலக்கத்துக்கு உள்ளாக்குச்சு. மாணவன்மரோ, இது என்ன? பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததே. சேனாதிபதியை என்றென்றைக்கும் நமது விரோதியாக்கி கொண்டோமே அப்படின்னு வேதனை அடைஞ்சு சும்மா நின்னாரு. மாணவன்மரே, ஏன் நிற்கிறீர்னு மாமல்லர் அதட்டவோ மாணவன்மர் பரஞ்சோதியை பார்த்தாரு. மற்றவங்களைப் போலவே அத்தனை நேரம் திகைச்சு நின்ன பரஞ்சோதி அப்ப ஒரு அடி முன்னால வந்து தழுதழுத்த குரல்ல, பல்லவேந்திரா, 12 வருஷம் நான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்காக செய்திருக்கும் சேவையை முன்னிட்டு
ஒரு வரம் அருள வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. மாமல்லர் மறுமொழி ஒன்றும் சொல்லாம இருக்கவே பரஞ்சோதி மேலும் சொன்னாரு. பிரபு, தாங்களும் நானும் இதோ இங்கு தெரியும் இந்த வாதாபி நகரத்துக்குள்ளே நாட்சந்தியில் நிற்கும் புலிகேசியின் ஜெயஸ்தம்பத்துக்கு அருகில் நின்று ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டோம். கூடிய சீக்கிரம் படையெடுத்து வந்து அந்த பொய் ஜெயஸ்தம்பத்தை பெயர்த்து தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக பல்லவ விஜயத்தின் ஞாபக ஸ்தம்பத்தை அதே இடத்தில் நிலைநாட்டவும் சிவகாமி தேவியை விடுதலை செய்து கொண்டு போகவும் பிரதிஜ்ஞை செய்தோம். அதை நிறைவேற்றும் பொருட்டு சென்ற 9 வருஷ காலமாக இரவும் பகலும் உழைத்து வந்தோம். அந்த பிரதிஜ்ஞை நிறைவேறும் வரையில் இந்த சேனாதிபதி பதவியை அடியேன் வகிப்பதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். மாமல்லருடைய முகத்துல கோபாவேசம் தணிஞ்சு ஓரளவு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் காணப்பட்டுச்சு. இதற்கு இவ்வளவு சுற்றி வளைத்து வரம் கேட்பானேன்? சேனாதிபதி, நான் விரும்புவதும் அதுவேதான். உடனே தாக்குதலை ஆரம்பியுங்கள் அப்படின்னு சொன்னார். தயவு செய்து மன்னிக்க வேண்டும், இன்னும் ஒரு சிறு கோரிக்கை பிரபு. கோட்டையை தாக்க ஆரம்பித்துவிட்டால் ஒரு பகல் ஒரு இரவுக்குள் துரிதமாக முடித்து வெற்றி பெற வேண்டும். அதற்கு தக்க ஆயத்தம் செய்வதற்கு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சேனாதிபதி வினயத்தோடு கேட்டார். மாமல்லரோட மௌனம் அவர் வேண்டா வெறுப்பா சேனாதிபதியுடைய கோரிக்கைக்கு இணங்கியதற்கு அறிகுறியா இருந்துச்சு.